ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னுடைய சண்டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் விலாக், அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஷாப்பிங் வீடியோன்னு நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். நைட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 3 மணி போல் வந்து ஆகிடுச்சிங்க. காலையில் லேட்டாக எழுந்திருக்கலான்னு சொல்லிட்டு தான் அலாரம்லாம் வந்துச்சு. ஒரு 9 மணி போல் எழுந்திருச்சு. அதுக்கப்புறமா டிஃபன் வேலையை பண்ணலான்னு ஒரு 7 மணிக்கு மேலெலாம் அப்புறம் முழிப்பு வந்துருச்சுங்க. அப்புறம் தூங்க முடியல. அப்புறம் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு பால் வந்துருந்தது, அதை காய்ச்சி வச்சுட்டு இட்லி வந்து ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சுட்டு சட்னிக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று நைட்டு மாவு அரைச்சி வச்சுருந்ததை வந்து நான் அந்த பாத்திரத்துலேயே தான் வச்சுருந்தேன். இப்போ இட்லி ஊற்றிட்டு மீதி வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு விளக்குறதுக்கு போட்டுட்டேன். நைட்டு எல்லா பாத்திரையும் வந்து விளக்கி வச்சுட்டு தாங்க படுத்தேன். கடகடன்னு வந்து பாத்திரம் சேர ஆரம்பிச்சிச்சு. வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்னியை வதக்கிட்டு அதை ஆறத்துக்குள்ளே பாத்திரத்தெல்லாம் வந்து விளக்கி வச்சிட போகிறேன். இது ஃபஸ்ட்டு எதுக்காக வந்து இட்லி ஊற்றி வச்சுருந்தேன்னா, இட்லி துணி வந்து போடாமல் தான் இட்லி ஊற்றுறேன். அது ஊற்றி வச்சிட்டோம்னா ஒரு 15 நிமிஷம் அதே ஹீட்லேயே அப்படியே இருந்ததுன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இட்லியும் சூடாகவும் இருக்கும், அந்த தட்டில் ஒட்டாமலே வந்து வரும். கண்டிப்பாக அந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட இட்லிக்கு உடச்ச கடலை சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் தண்ணியாக வந்து அரைச்சி இட்லியில் ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி அந்த சட்னி தான் அரைக்க போகிறேன். சட்னிக்கு வதக்கிட்டு அப்புறம் மிஷின்லேயும் வந்து துணி போட்டு விட்டுட்டேன். அப்புறம் சிங்கில் கடந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு வீடு வாசலில் பெருக்கி தள்ளிட்டு குளிச்சுட்டு நானும் வந்து ரெடி ஆகிட்டேன். இப்போ சாப்பிட்டுட்டு டிமார்ட் போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் டிமார்ட் போயிட்டு இந்த மாதத்துக்கு வந்து இது 2வது சிங்கிள் வந்து மளிகை பொருட்கள் வாங்குகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹோல்சேல் கடையில் வந்து முக்கியமாக ஃபஸ்ட்டு மாதம் பிறந்ததுமே என்னென்ன தேவைப்படுதோ அந்த கடையில் வாங்கியாச்சு. மீதி இருக்கிறது டிமார்ட்டில் தான் வந்து வாங்குகிறேன். அது என்னமோ டிமார்ட்டில் போய் வாங்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. விலையும் கொஞ்சம் அஃபர்டபுளாக இருக்குது. பசங்களையும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறது. பசங்க வேறு எங்கேயுமே வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு இல்லைங்க. ஸ்கூலு, டியூஷனு, கோயில் வேறு மற்றபடி எங்கேயுமே போகிறதுக்கு முடியல. இங்கே போனோம்னா கொஞ்சம் பசங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்களே அப்படிங்கிறனால அவங்கள கூட்டிகிட்டு வருவேன். அவங்கள கூட்டிகிட்டு வர அன்றைக்கெலாம் அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றது. இதுமாரி சூப்பர் மார்க்கெட், மாலுக்கெலாம் வந்து பசங்களை கூட்டிகிட்டு வரணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு தான் வந்து ஆகும். மாதத்துக்கு ஒரு தடவை தானே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. ஆனால் கரெக்டாக நம்ம லிஸ்ட்டு எழுதி எடுத்துகிட்டு வரணுங்க. சூப்பர் மார்க்கெட்லாம் வந்தோன்னா பார்க்குறதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆசையாக தான் இருக்கும், வாங்கணும் போல தான் வந்து இருக்கும். நம்ம பட்ஜெட் போட்டு நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து லிஸ்ட்டு எழுதி வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். லாஸ்ட் மந்த் வாங்கினது என்னென்ன இருக்குது, இந்த மாதத்துக்கு முக்கியமாக என்னென்ன தேவைங்கிறதெல்லாம் வந்து லிஸ்ட் எழுதி அதை பார்த்துட்டு தான் அப்புறம் வாங்குறது. அப்புறம் இந்த மாதம் வந்து முக்கியமாக வந்து வேறு திங்ஸ் வாங்கியிருக்கிறேன். அது என்னென்னன்ட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன்.
மளிகை பொருட்கள் ஓரளவு வாங்கினதுக்கப்புறமா சாதனாவும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ஸு செக்ஷனுக்கு வந்து நாங்கள் டிஷர்ட் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு சாதனா அப்பாவுக்கு வந்து இன்னும் ஒரு 4-5 டேஸில் அவங்களுக்கு பர்த்டே வருது. அவங்களுக்கு நான் ட்ரெஸ் வாங்கி தரேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே ஏதாவது இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2 பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்னமோ இங்கே செட் ஆகலை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்குவாங்க. இங்கே வந்து செட் ஆகலைங்கிறனால சரி நம்ம ஜூடியோ போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. காலையிலே டிமார்ட் வந்ததுனால, அதுவும் இந்த வீக்கெண்டுனா வந்து கொஞ்சம் லேட் ஆக ஆக ரொம்ப கூட்டம் அதிகமாகிடுங்க. அதனால தான் காலையிலே இங்கே வந்துட்டோம். கூட்டம் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பில் போடுற இடத்துலலாம் கடகடன்னு பில் போட்டுட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் வீட்டுக்கு போகிற வழியில் சிக்கன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர், அதெல்லாம் வாங்க வேண்டியதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சாதனா குட்டி நேத்தியே வந்து சொல்லியிருந்தா, இன்றைக்கி வந்து எனக்கு பிரியாணி அரிசியில் சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். நேற்று நைட்டு தான் வந்து மீல் மேக்கர் பிரியாணி வந்து பண்ணியிருந்தேன். இன்றைக்கி எதுக்குடா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னதுனால சரி அவளுக்கு மட்டும் செஞ்சு தர பிளானில் தான் இருந்தேன். அதுக்கப்புறமா சரி ஒரேடே எல்லாருக்குமே வந்து பண்ணிடலாமேன்ட்டு அப்புறம் இன்றைக்கி சண்டே லஞ்சு வந்து சிக்கன் பிரியாணி தான் வந்து பண்ணியிருந்தேன். ரெசிபி கேட்டிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து செய்யும் போது நான் ஷேர் பண்ணுறேன். வீட்டுக்கு வந்ததுமே கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட்டு தாங்க எடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்குதான்ட்டு வந்து பில்லிங்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களாங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தேன். பசங்க வந்ததுமே வந்து ஹோம்ஒர்க் போய் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 90% இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் வந்து ஹோல்சேல் கடையில் இங்கே டிமார்ட்லேயும் வந்து வாங்கியாச்சு. ஏன் 2 கடையிலையும் மாற்றி வாங்குகிறேன், ஒரே கடையில் வாங்கினேன் என்னன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு இப்போ டிமார்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து எனக்கு அங்கே போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதனால தான் அங்கேயும் போய் வந்து வாங்குகிறேன். ரேட்டும் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. நம்ம ஹோல்சேல் வாங்குகிற கடையில் எவ்வளோ ரேட்டோ அந்த கிட்டத்தட்ட அந்த ரேட் அளவு தான் வந்து இருக்குது. சில ஐட்டங்கள் வந்து ₹1-2 கொஞ்சம் கூடவும் இருக்குது. சில ஐட்டங்கள் அதுமாரி கம்மியாகவும் வந்து இருக்குது. அதனால தான் நான் இங்கே டிமார்ட் வந்து வாங்குகிறேன். ஹோல்சேல் கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு, ஷாம்புலாம் நான் வந்து எப்போதுமே வந்து இந்த ஒரு பாக்கெட் ஐட்டம் சரமாக தான் வந்து வாங்குவேன். அது இந்த கம்ஃபர்ட்டில் சரமாக தான் வாங்குவேன். இது எல்லாமே டிமார்ட்டில் வந்து கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதனால் அந்தமாரி ஐட்டம்லாம் அங்கே வாங்கிடுறது. அதுபோல் இந்த பேஸ்ட்டும் வந்து டிமார்ட்டில் பெரிய பெரிய பேக்காக தாங்க இருக்குது. அதனால் அதெல்லாம் ஹோல்சேல் கடையில் வாங்குறது. அதுமாரி சில ஐட்டங்கள் அந்த மெயினாக அந்த தாளிக்கிற ஐட்டம், இந்த மசாலா ஐட்டம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இங்கே டிமார்ட்டில் அந்த 50 கிராம் 100 கிராம் பாக்கெட்டாக தான் வந்து இருக்குது. நான் அது எல்லாமே ஹோல்சேல் கடையில் 5 கிராம் 10 கிராம் அந்தமாரி ரேட்டில் தான், அதுமாரி அளவில் தான் வந்து வாங்குவேன். 2 இதுலையுமே மாற்றி மாற்றி வாங்கிக்கிறதுங்க. இதுதான் ரீசன் நான் 2 கடையிலையும் வாங்குறதுக்கு. என்னென்ன வாங்கியிருக்கிறேன்னா, நல்லெண்ணெய் வந்து 1.5 லிட்ரு, அதுக்கப்புறம் சமையல் எண்ணெய் கோல்டு வின்னர் அது வந்து 1 லிட்ரு ₹168 தான். அது 2 லிட்ரு வாங்கியிருக்கிறேன். ஆல்ரெடி 1 லிட்ரு பேக் பிரித்தது இருக்குது. ரேஷன்லேயும் 1 லிட்ரு வாங்குவேன். கிட்டத்தட்ட எனக்கு எண்ணெய் வந்து மாதத்துக்கு 4 லிட்ரு அதுக்கு மேலேயே தாங்க செலவாகுது. கொஞ்சம் அதிகமாக தான் செலவாகுது. அதுக்கப்புறம் இந்த துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, வெள்ளை கொண்ட கடலை, பச்சை பட்டாணி, பாசிப்பருப்பு, வேர்க்கடலை, ரவா, கடலை மாவு, நாட்டு சர்க்கரை, பிரியாணி அரிசி, அதுக்கப்புறம் இந்த ரின் பவுட்ரு 1/2 கிலோ பாக்கெட்டு வாங்கியிருக்கிறேன். ஆல்ரெடி ரின் லிக்விட் முன்னாடி 1 லிட்ரு வாங்கிட்டு அது பத்தாது. அதனால் பவுடரும் 1/2 கிலோ வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் எப்போதும் மேகி இல்லைன்னா யுப்பி நூடுல்ஸ் வாங்குவேன். பெரிய பேக்கு ₹100 கிட்ட தான் வந்து வரும். இது வந்து இப்போ நூடுல்ஸ் இந்தமாரி நூடுல்ஸ் பாக்கெட்டாகவே வாங்கிட்டேன். இது ₹78 ₹80 தான் ரேட், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த சாம்பிராணி, வத்தி, விம்பார் ஆல்ரெடி முன்னாடி ₹5 சோப்பு 4 வாங்கினேன். இந்த வாட்டி கொஞ்சம் வந்து க்ளீனிங் வேலைலாம் வந்து இருக்குது. பாத்திரம் விளக்க வேண்டியதெல்லாம் அதிகமாக இருக்குது. அது பத்தாதுங்கிறனால அப்புறம் திருப்பி ₹10 சோப்பு 2 வாங்கியிருக்கிறேன். அப்புறம் இந்த எல்ஜி கரம் மசாலா வந்து ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க. 100 கிராமே வந்து ₹34 என்னமோ தான் போட்டிருந்தது. இதை வந்து வாங்கினேன். இந்தமாரி மசாலா தூள் ஐட்டம்லாம் வந்து ரிலையன்ஸில் நிறைய ஆஃபர் வந்து போடுவாங்கங்க. அங்கேயும் வந்து வாங்குவேன். ₹24 ₹25 பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் அங்கே நிறைய இருக்கும். இப்போதைக்கு வந்து ரிலையன்ஸ் போகிறதுக்கு வேலை இல்லை. அதனால் வந்து ஒரு பாக்கெட் மட்டும் இந்த கரம் மசாலா மட்டும் வாங்கியிருக்கிறேன். அந்தமாரி ஐட்டம்லாம் அங்கே வாங்கலாம். டிமார்ட்டில் வந்து பில்லு ₹2774 வந்துருச்சு. இதில் பசங்க பேனா வாங்கினது, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கினது அது அப்படின்ட்டு கொஞ்சம் பில் அதிகமாக வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து எப்போதும் பேரிச்சம்பழம் வந்து அந்த பிளாக் கலரில் இருக்க இல்லைங்களா, அது வாங்குவேன். இந்த வாட்டி அது வாங்கலை, நார்மல் பேரிச்சம்பழம். அதுக்கப்புறம் பசங்களுக்கு இந்த வாட்டி வந்து ஹெல்தி ஜூஸ் மாரி வந்து அரைச்சி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த பாதாம், முந்திரி, திராட்சை அது அப்படியே ஒரு பேக்காகவே 1/2 கிலோ பேக்காகவே இருந்தது. அது ரேட்டு ₹384 வந்து போட்டிருந்தது. அது ஒர்த்தான்னு என்னென்னு தெரியல.
இல்லை. நான் வேண்டாம்னு சொன்ன தனித்தனியாக வாங்கலைன்னா அப்புறம் சாதனா அப்போ பாக்கெட்டாகவே வாங்கிக்கலாம்னு வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த தாமரை விதை, அதுக்கப்புறம் சியா சீட்ஸு, இன்னும் இந்த ஃப்ளாக்ஸி சீட்ஸுங்களா, அது பேர் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு என்னன்னு தெரியல. அது தலைக்கு கூட தேய்ச்சிப்பாங்க இல்லைங்களா அது. இது எல்லாமே வந்து வாங்கினது வந்து கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு ரூ. 700 கிட்ட வந்ததுங்க. இதில் வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா 2000, 2100 தான் நம்மளுக்கு இந்த வாட்டி பில் வந்திருக்குது டிமார்ட்டில். எக்ஸ்ட்ரா இந்த ஐட்டம்லாம் வந்து இப்போ நம்ம வாங்கியிருக்கிறதுனால தான் ரூ. 2700 பில் வந்திருக்குது. இந்த மாதம் வந்து கொஞ்சம் அதிகம் தான் எனக்கு. மற்றபடி இந்த கோதுமை மாவுலாம் வந்து நான் வாங்கலைங்க. லாஸ்ட் மந்த் 5 கிலோ மாவு அரைச்சதே வந்து இருக்குது. மைதா வாங்க மறந்துட்டேன். அதாவது இந்த 90% கிட்ட வாங்கணும்னு சொன்னீங்களா, மீதி ஒரு 10% இதில் என்னென்ன விட்டு போயிருக்குதோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹோல்சேல் கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நான் தான் பெரும்பாலும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். எனக்கு மாதத்துக்கு மளிகை பொருட்கள் வந்து 4500லேருந்து 5000 கிட்ட வரும். சில பேர் இது அதிகம்னு வந்து சொல்கிறீங்க. எனக்கு என்னமோ அந்தளவுக்கு பெருசாக அதிகமாகலாம் வந்து தெரியலங்க. இப்போ விலைவாசிலாம் எல்லாமே ரேட் ஏறிடுச்சுங்க இல்லைங்களா, அதனால் இந்த அளவுக்கு ரேட் வந்து வருது. மற்றபடி இந்த பாத்ரூம் ஐட்டம், இந்த க்ளீனிங் ஐட்டம்லாம் வந்து 2 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து வாங்குவேன். மாதம் பிறந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மளிகை பொருட்கள் வாங்கினது என்னென்னு பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள் தான் இந்த வாட்டி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்ததெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு ரேட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுட்டேன். இன்னும் வந்து பாக்ஸ்லலாம் கொட்டி வைக்கலங்க. எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ரீஃபில் பண்ணணும். ஓரமாக எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். சாதனா குட்டி தான் வந்து கொஞ்சம் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து கட் பண்ணி கொடுத்தா. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு அரைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த சிக்கன் வாஷ் பண்ணுறதுன்ட்டு இந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து சமையல் வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி நைட்டுக்கும் சேர்த்தே தான் வந்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மீல் மேக்கர் 65 2 நாளாக சாதனா அப்பா கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக மெயினாக 65 அப்புறம் ஆனியன் பச்சடி 2 முட்டை வேக வச்சுருந்தேன். இன்றைக்கி சமையல் பண்ணுறது எதுவும் வீடியோ எடுக்கலைங்க. ஏன்னா லேட் ஆகிடுச்சி. நான் அந்த வாங்கிட்டு வந்ததெல்லாம் வந்து வீடியோ எடுத்ததுக்கப்புறம் சமைக்கிறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடுச்சி. அதனால் சமையல் செய்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கலை. ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் பிரியாணிக்கு எப்போதும் குழம்பு ஊற்றி சாப்பிடுவீங்களான்னு. எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. சிக்கன் பிரியாணிக்கு இந்த சிக்கன் கிரேவியோ குழம்பு ஊற்றி சாப்பிட பிடிக்கும். சேர்த்தே தான் வந்து வச்சுட்டேன். மாவு இருக்குது. நைட்டுக்கு தோசைக்கு இந்த சிக்கன் குழம்பு தான். தயிர் சின்ன பாக்கெட் 10 ரூபா தான் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சமாக பிரியாணிக்கும் சேர்த்துட்டு மீதி இருக்கிறத வந்து அந்த ஆனியன் பச்சடிக்கு போட்டுட்டேன். 10 பத்தாத மாரி தான் இருந்தது. 65 போட போட கொஞ்சம் காலி ஆகிடுச்சிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு வந்து விருப்பப்படலை. சமைக்கும் போதே கிச்சன் வேலையும் ஓரளவு வந்து முடிச்சுட்டு இலையில வந்து சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்ததுங்க. சாதனா தான் அப்புறம் இலை பிரிச்சுட்டு வர சொன்னேன். சுட சுட வந்து இலையில வச்சு சாப்பிட்டாச்சுங்க. இன்றைக்கி சண்டே மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் இப்படி தான் வந்து போயிட்டுருந்தது. இதுக்கப்புறம் வீடியோஸ் எடுத்தேன். அதை நான் அடுத்த விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிற விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹைப் கொடுங்க. நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.